ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 7783 வேகன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, கிளியராக அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு வீடியோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விதமான போஸ்ட்டுகள் இருக்குது. அதாவது அங்கன்வாடி ஒர்க்கரு, மினி அங்கன்வாடி ஒர்க்கரு, அங்கன்வாடி ஹெல்ப்பருன்ட்டு. ஓகேவா? எல்லாத்துக்குமே சேம் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி காட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்ற செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ரொம்ப இதெல்லாம் முக்கியமானது. இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவட்டம், எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வட்டாரம், உங்களோட பிளாக்கு. ஓகேவா? தாலுக்கா கிடையாது, பிளாக்கு. நீங்கள் எந்த பிளாக்கில் வரீங்களோ அதனோட பிளாக்கோட நேமு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புகைப்படம் கையொப்பத்துடன், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மேலே சிக்னேச்சர் போடணும். ஓகேவா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு சிக்னேச்சர், அது மேலே சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இது மேலே அப்படியே சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் இது மேலே சிக்னேச்சர் இது மேலே படுற மாதிரி அப்படியே சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து உங்களோட பேர், விண்ணப்பதாரன் பேருன்னு கொடுத்துருக்காங்களா, அவங்களோட பேர் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் வேணால் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அடுத்து தகப்பனார் அல்லது கணவர் பெயர். ஓகேவா? இதில் எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, அதுக்கு அடுத்து உங்களோட இருப்பிட முகவரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. அதனோட டீட்டெயில்ஸு இங்கே எழுதிக்கோங்க. அட்ரஸ் இங்கே தெளிவாக போட்டுட்டு பின்கோடோடு போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க கடைசியாக. சரியா? அதுக்கடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இங்கே ஆதார் நம்பர் 12 டிஜிட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதாரின் இருப்பிடம், அதாவது விண்ணப்பதாரி இருப்பிடம்னா நீங்கள் பேரூராட்சியில் இருக்கீங்களா, நகராட்சியில் இருக்கீங்களா, மாநகராட்சியில் இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்கிறதோட பேர். ஓகேவா? நீங்கள் எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். உங்கள் ஊராட்சி அல்லது கிராமம் பெயரை இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இல்லை இதை விட்டுருங்க. சிட்டியில் இருந்தீங்கன்னா இதை ஃபில்அப் பண்ணுங்கள், கிராமத்தில் இருந்தீங்கன்னா இதை ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு வேக்கன்சி டீட்டெயிலாம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் நேர்லேயே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மையம் அலுவலகம்னு ஒன்று இருக்கும் உங்கள் பிளாக்லேயே. ஓகேவா? அந்த பிளாக்குக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எந்த குழந்தை மையத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதனோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் அதனோட பெயரும் அதனோட முகவரி அது அங்கேயே இருக்கும். அந்த பிளாக்லேயே, அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்துலேயே இருக்கும். அதில் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இங்கே என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th இது கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு 12th கேட்பாங்க, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 10th. ஓகேவா? இது மட்டும்தான் அப்ளிகேஷனில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் 12th 12th டீட்டெயில்ஸு, 10th 10th டீட்டெயில்ஸ் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதனோட மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அந்த ஜெராக்ஸில் உங்களோட கையெழுத்து கீழே போடணும். அதை தான் சான்றிதழ் சுய பெர்மிட்டை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களோட பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட வயதும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாளின்படி, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் தானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதை ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னும் உங்களுக்கு வயசோ அதை போட்டுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியமானது. அதை பார்த்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஆன்லைனில் வாங்குறது இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா?
இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டவுட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீபிவான்னா ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எம்பிசி டிஎன்சி எல்லாம் இதில் வருவாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னா பிசி கேட்டகிரி, இதர வகுப்பினர்னா ஓசி கேட்டகிரியில் வருவாங்க. அந்த மாதிரி தாழ்த்த வகுப்பினர் அது வரும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, புதுசாக எதுவும் கிடையாது. சரிங்களா? ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரி இருப்பிட முகவரி சான்று. நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, இப்போ ஒரு அட்ரஸில் அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அது ஓட்டர் ஐடி வைக்கலாம், இல்லை ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை ஆதார் கார்டு வைக்கலாம். எதுனா ஒரு ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த பேஜ். இதில் ரொம்ப வந்து முக்கியமானது. இப்போ வந்து நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 13வது. இல்லை நான் கிராமத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இங்கே 14வது வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதுன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சிட்டிக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க, கிராமத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குழந்தை, இப்போ சிட்டிக்கு சொல்கிற மாதிரிங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, நகராட்சியில் நகரத்தில் இருக்கிறவங்க, இந்த குழந்தை மையம் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, அந்த குழந்தை மையம் வந்து உங்கள் வார்டிலே வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா அதனோட வார்டோட பேர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன வார்டோ அதனோட வார்டு பேர் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிற வார்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா அதனோட எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸு. ஓகேவா? அந்த வார்டோட பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த வார்டோட எல்லையில் இருக்கிற அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட வார்டோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமத்துது வந்து கேட்டிருக்காங்க. கிராமத்துதும் அதே தான். நீங்கள் வந்து அதே கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் மையத்துக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா அதனோட கிராமத்தோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை அந்த ஊராட்சியில் தான் வருது, ஆனால் நான் பக்கத்து கிராமத்துக்கு வந்து இப்போ வேறு கிராமத்துக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸு. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஊராட்சி வந்து முடிய போகுது, அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு ஊராட்சியை சேர்ந்து நான் வந்து விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸு. ஓகேவா? அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதனோட டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் திருமணமானவர் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா, இல்லை வந்து மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணா, இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் எது உங்களுக்கு தான் வந்து தெரியும், அதனால் வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆதரவற்ற பெண்ணாவோ, அதாவது தாய் தந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அதனோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அப்பா அம்மாது டெத் சர்டிஃபிகேட்டு. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதை தான் எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்றத எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒன்றும் இல்லை, உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இடம், உங்களோட டிஸ்ட்ரிக்கோ இல்லை கிராம நேமோ போட்டுக்கோங்க, டேட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுதான் உங்களோட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை வந்து அணுகி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து அதான் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனோட ஜெராக்ஸும் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தான் வந்து கேட்பாங்க. அது வேணால் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இதே மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணால் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். தமிழை வந்து சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு 25 வயசுலேருந்து 35 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் விதவையோ ஆதரவற்ற பெண்ணோ எஸ்சியோ எஸ்டியோ இருந்தால் 40 வயசு வரலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரோ இல்லை குடும்ப அட்டையோ இல்லை வாக்காளர் அடையாள அட்டையோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ வட்டார திட்ட அலுவலகத்துக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த டேட்டுக்குள்ளே கரெக்டாக அனுப்பிச்சிருங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அவங்ககிட்ட நேரில் போய் கொடுப்பீங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க அப்ளிகேஷனை வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடிக்கான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஐசிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஓகேவா? இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் 7783 அங்கன்வாடி ஊழியர்களின் நேரடி நியமனம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷனு, அப்புறம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன். இதுக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனே வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இருக்குது பாருங்கள், சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த பிளாக்கில் வரீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதனோட அட்ரஸை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸில் நேரில் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள் தான், ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ போலீஸுக்கான நோட்டிஃபிகேஷனு, மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இதை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.